இப்போ வந்து செரிமானம் ஆகாத இருக்கிற கழிவுகள் வந்து நம்முடைய உடம்புல தங்கி இருக்கும்போது, என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சார்? பொதுவா இன்னைக்கு நம்ம உடம்பு எதையுமே நீண்ட காலம் வச்சிருக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க. அந்த சாப்பாடு வாயில அப்படின்னா 3 நிமிஷம் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல நீங்க வைக்க முடியாது. உடம்பால அத வச்சுக்க முடியாது. அதேபோல அது வந்து வயித்துக்குள்ள போகுது அப்படின்னாலும், வயித்துக்குள்ள அத 2 மணி நேரம் வச்சிருக்க முடியும். அதுக்கு மேல வைக்க முடியாது. குடல் அது மாரி 4 மணி நேரம் வச்சுக்க முடியும். மலப்பை 5 மணி நேரம், 12 மணி நேரம் வரலும் மலப்பை வச்சுக்கலாம். ஸோ எல்லா உணவுமே குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க முடியும். அதுக்கு மேல அந்த உணவுகள் அந்த இடத்துல இருக்குன்னா, அந்த இடத்துல அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன கொண்டு வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க. இமேஜின் அது உங்களுக்கு ராத்திரி ஃபுல்லா செரிக்கல. வயித்துலயே இருக்கு. அப்ப காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும் உங்களுக்கு? வாமிட் வர மாதிரி இருக்கும். வாமிட் வர மாரி இல்ல. வாமிட்டே வரும். வந்துரும். ஸோ உடம்பால அத வச்சுக்க முடியாது. ம். அப்ப யோசிச்சு பாருங்க, வயிற்றில இருக்கு வாமிட்டிங் வந்துருது. அப்போ சிறுகுடல்லயோ, பெருங்குடல்லயோ அந்த உணவு நீண்ட நேரம் கழிவாக தங்க ஆரம்பிச்சா என்ன பண்ணும்? உடனே வயிறு அத நல்லா முறுக்கி, முறுக்கி கடுமையான வலியோடு அதை வெளியில அனுப்பி, உடனே வயித்தால போகக்கூடிய பேதியை நமக்கு உருவாக்கும். இது கண்ணுக்கு தெரிந்து நம்ம பார்க்கிறது. கண்ணுக்கு தெரியாம நம்ம வயிற்றுக்குள்ள சின்ன சின்ன மூலக்கூறுகள், சாப்பிடுற உணவில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் தங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, அப்ப நமக்கு அந்த மூலக்கூறுகள் உருவாக்கக்கூடிய நோய்கள் தான் இன்னைக்கு வந்து புற்றுநோய், சர்க்கரை நோய். இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? கட்ல இருக்கக்கூடிய கழிவுகள். கட்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நமக்கு கெட்டது செய்யக்கூடிய உயிரினங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.